கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான் யோவான் 8ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரை. இது அந்த விபச்சாரி ஸ்திரீக்குள்ள ஒரு இன்சிடெண்ட்டு. நீங்கள் பைபிள்லேயும் எல்லா பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க, சண்டே கிளாஸில் கேட்டிருப்பீங்க, எல்லாத்துலேயும் கேட்டிருப்பீங்க. பட் தேவன் எனக்கு ஒரு சிறிய ஒரு வெளிப்பாடை தேவன் எனக்கு கொடுத்ததால நான் இதை இன்னைக்கு பேசலான்னு இருக்கிறேன். இதில் என்ன பாயிண்ட் நான் எடுக்கிறேன்னா, யோவான் 8:4 வசனம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இந்த வசனத்தை குறித்து நிறைய பேர் ஆழமாக பேசியிருக்க மாட்டாங்க. இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ யாருக்கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக கொண்டு வந்தாங்க. எதற்குன்னா சோதனை செய்யும்படியாக. அப்போ இதில் 6ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாக்கும் போது அவரை சோதிக்கும்படியாக இப்படி சொன்னார்கள். 6ஆவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. அந்த முயற்சி எப்படி நடந்த ஒரு சம்பவத்தை முன்பாக இயேசு கிறிஸ்து முன்பாக கொண்டு வைக்கிறார்கள். அப்போ இதுல இந்த விபச்சாரத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுது, அது நம்ம கவனமாக கவனிக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல நான் விபச்சாரத்தை குறித்து நான் பேசியிருந்தேன். அது என்னன்னா, புதிய ஏற்பாடு காலத்துல உலக ரீதியான ஆசாபாசங்களை கொண்டிருப்பது விபச்சாரிகள் என்று குறிக்கப்படுகிறது. விபச்சார சந்ததிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இந்த விபச்சார சந்ததிகளை குறித்து தேவன் சொல்லுகிறதாவதுன்னு ஒரு வார்த்தை வரும். இது என்னன்னா, இந்த உலக ரீதியா இருக்கிற ஒரு ஆசாபாசங்கள். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். விபச்சாரம்னு சொல்றது என்னன்னா, ஹஸ்பண்ட் இருக்கும்போ ஹஸ்பண்டுக்கு தெரியாம இன்னொரு இல்லீகல் பேட்டர்ன் வச்சிருக்கிறதா விபச்சாரம்னு சொல்றதுக்குள்ள அடையாளம். இன்னும் ஆழமா சொல்ல போனா, நமக்கு ஒரு கல்யாணம் தேவன் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அந்த பரம எருசலேமில் உள்ள கல்யாணம். அவர் நம்மளை அழைத்து கொண்டு மணவாளனாக இருக்கிறாரு. மணவாட்டியாக நம்மளை அழைத்து கொண்டு போகும்படியாக ஒரு நாள் வரப்போகிறாரு. அப்போ அவர் அதற்கு வேண்டி தயார்படுத்திட்டு இருக்கிற நேரம் நம்ம அவரை மறந்துட்டு உலக காரியத்துக்காக ஓடுகிற ஒரு ஓட்டம் தான் விபச்சாரத்துக்குள்ள அடையாளமாக இருக்கிறது. அப்ப இந்த ஒரு அடையாளத்தை அதான் தேவன் இந்த இடத்துல என்ன பண்றாரு, வசனத்தில் கோட் பண்ணி இருக்கிறார் அழகா. இப்போ இந்த இன்சிடென்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், முந்த நாள் இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு விபச்சாரி ஸ்திரீக்கு உள்ள ஒரு சம்பவத்தை பைபிள்ல போட்டு அதை போட்டு கேவலப்படுத்துற அளவுல வைத்திருக்கு. அதுல தேவன் சப்போர்ட் தான் பண்ணுவாரு. ஆனா அந்த இன்சிடென்ட்டை வெளியே கொண்டு வருகிற அளவுல முக்கியமான ஒரு காரியமானு பார்த்தா, முதல்ல எனக்கு படிக்கிற நேரம் அதுக்கு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் தெரியல. ஆனா கடந்த 3 நாள்ல தேவன் அழகா அதை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. எப்ப நான் இதுல சொல்ல வருகிற விபச்சாரம் சொல்றது உடல் ரீதியா நடந்து கொண்டிருந்த விபச்சாரத்தை குறித்து அல்ல, உலக ரீதியா இந்த உலகத்தில் நடக்கிற என்னை விட்டு மெய்யான தேவனை விட்டு இந்த உலகத்துக்குள்ள லௌகீக இன்பங்கள் சிற்றின்பங்களுக்குள்ளாடி சிக்கி பேர் புகழ் அவங்களுக்குன்னு உள்ள ஒரு தனித்துவம் உள்ள ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு வசனமாக்கும் இது ஒண்ணு நம்ம சொல்லி கொடுத்தார். ஏன்னா வசனம் எல்லாமே ஆவிக்குரிய விஷயத்துக்கு சார்ந்ததாக தான் வசனம் இருக்கிறது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரால கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டதுதான் இந்த வசனங்கள் இல்லையா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதை குறித்து கண்டித்து உணர்த்துவாரு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் தான் கண்டித்து உணர்த்துவார். அப்ப இந்த மாதிரி நியாய தீர்ப்பும் பாவத்தை குறித்து நீதியும் குறித்து உணர்த்துவது பரிசுத்த ஆவியானவருக்கு வேலை. அப்படி இருக்கும் பொழுது இது கொடுத்திருக்கிற எல்லா சம்பவம் ஆதாம் காலத்துல இருந்து வெளிப்பாடு வர வசனத்துல கொடுத்திருக்கிற எல்லா சம்பவம் நம்ம என்னத்துக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்குன்னா, நித்திய வாழ்வுக்கு ஏதுவான ஒரு வசனங்களா இருக்குது. அதுக்குள்ள அர்த்தங்களும் அதுக்கு வியாக்கியானங்களும் அதுல புரிந்து கொள்கிற ஆழங்களும் எப்படி இருக்கும்னா, நம்ம நித்தியத்துல சேரதுக்கு தக்க வண்ணமாக நம்முடைய ஆத்மாவை மாற்றி கொள்வதற்கான வசனங்களாக தான் இருக்கிறது. இதுல விபச்சாரத்தை எப்படி குறிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக ரீதியா மனுஷன் எப்படி இருக்கிறான், தேவனை விட்டுட்டு உலக ரீதியா நம்ம ஓடுகிற ஓட்டம் எல்லாமே கடவுளோட பார்வைக்கு விபச்சாரம் செய்கிறதா இருக்கிறது. இதுல என்னன்னா, கையும் களவுமா பிடித்து கொண்டு வந்தார்கள். கொண்டு இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு விட்டாச்சு.
விட்டுட்டு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டப்போ இயேசு கிறிஸ்து அழகா என்ன சொல்லுவாருன்னா, இந்த நீங்க பாவம் செய்யாதவன் யாராவது இருந்தா என்ன பண்ணுங்க, அவர்கள் மேல் கல்லெறிய கடவட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தனையும் திருப்பி காணல. இதுதான் எனக்கு பாயிண்ட்டுக்குள்ள வருகிறேன். இதுல விபச்சாரியாக பிடிக்கப்பட்டவள் உலக ரீதியாக ஒரு இன்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ. இது ஸ்திரீன்னு மட்டும் அதுல இல்ல, இதுல விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட 2 பேர், கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டதுன்னா கையோட பிடித்து கொண்டவர்கள் மெய்யாகவே. அப்ப விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது 2 பேர் இருந்தாங்கல்ல, ஒரு 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 மனுஷனும் இருந்தாங்க, ஒரு மனுஷியும் இருந்தாங்க. ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தி மட்டும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்ப அதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கும் ஒரு கருத்து நான் சொல்றேன். அப்ப இத யாருக்கு முன்னாடி கொண்டு வர்றாருங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக யார் கொண்டு வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா படிச்சா அதுல என்ன இருக்கும்னா, பரிசேயர்களும் 3வது வசனம், அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. யாரு கொண்டு வந்தா? ஜனங்கள் கொண்டு வரல, வேத பாரகரும் பரிசேயர்களும். வசனத்தை எல்லாம் அறிந்தவர்கள், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அறிந்து குடித்தவர்கள், நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படியாக ஜீவிக்கிற ஒரு ஜனங்கள் என்ன பண்றாங்க, இவங்களை நான் கையும் மையும் பிடிச்சிட்டேங்க. அவரை இப்போ நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க பல காரியங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நீங்க தான் மெய்யான தேவன்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க அநேக காரியத்தை உடைத்து, நியாயப்பிரமாணத்தின் ரகசியங்களை எல்லாம் உடைத்து அதெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. நாங்க அறிகிறோம், நீங்க ஒரு பரிசுத்த தேவன் உங்களுக்கு தெரியுது, பரிசுத்தமான ஒரு மனுஷர் எங்களுக்கு தெரியுது. இதற்கு நீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க? அவருக்கு மேல குற்றம் சுமத்தும்படியாக கொண்டு வர்றாங்க. இன்னும் ஆழமா சொல்ல போனா, இயேசு கிறிஸ்துவ மேல குற்றம் சுமத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பைபிள் எல்லாம் படிச்சு அறிஞ்சு கடிச்சு குடிச்சு வச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்திலையும் இயேசு கிறிஸ்துவ மேல குற்றம் சுமத்துவது எப்படி குற்றம் சுமத்துறாங்கன்னா, பை டெஸ்டிங், உண்மை சோதிக்கும்படியாக. இதுல நீங்க தவறு விழுந்துட்டா நீங்க கிளியர் இல்லைன்னு சொல்லிடலாம் இல்ல. அந்த ஒரு எண்ணத்துலதான் பரிசேயர் சைவசமாரு அவங்க வெல் பிளான் பண்ணி அவங்க உண்மையதான் எடுத்துட்டு வராங்க. என்ன எடுத்துட்டு வராங்க? விபச்சாரத்துல மாட்டினவங்க தான் கொண்டு வராங்க. ஆனா என்ன நோக்கத்தோட கொண்டாடுறாங்க? ஒரு நியாய தீர்ப்பை நீங்க கொடுக்கணும். இதுல நாங்களும் கரெக்டா தான் இருக்கிறோம் நீங்க அறியணும், நீங்களும் என்ன போல ஒரு ஆள் தான் அறியணும். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு தானே, அப்ப கல்லெறிந்து தானே கொல்லணும். அப்ப இதுக்கு நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? ஏன்னா நியாயப்பிரமாணத்தை உடைக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். வந்தவர்கிட்ட இவங்க என்ன பண்றாங்க? நியாயப்பிரமாணத்தின்படியாக நீங்க தண்டனை நிறைவேற்றுங்கன்னு சொல்ற அளவுக்கு கொண்டாடுறாங்க. இந்த காலகட்டத்திலையும் நம்மளை சுற்றி நிறைய பேர் பைபிள் படித்தவங்க இருக்கிறாங்க, தியானம் பண்ணவங்க இருக்கிறாங்க, உயர்ந்தவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் இருக்கிறாங்க. என்னதான் இருக்கட்டு, நம்ம பைபிள் எல்லாம் ஃபுல்லாக படித்து குடிச்சிருந்தாலும் நாம இயேசு கிறிஸ்து ஒரு நாளையும் சோதிக்கும்படியாகவோ, சோதனைன்னு சொல்றேன், சோதிக்கும்படியாக சொல்றேன், நாம கரெக்டுன்னு காமிக்கிறதுக்கு இன்னொருத்தங்க எல்லாம் ராங் நம்ம ப்ரூஃப் பண்ண கொண்டு வரவே கூடாது. அது என்டையர்லி ராங். அது நம்ம செய்கிற தப்பு, தேவனுக்கு அது விருப்பம் இல்லாத ஒரு காரியம். நம்மளால யாருக்கா 4 பேருக்கு உதவி செய்ய முடியுமா? நம்மளால ஒரு ஆள் ரட்சிக்கப்படாத வைக்க முடியுமா? அதற்கு தேவையான ஒரு அன்பான ஒரு உபதேசத்தை நம்ம கொடுக்கணும், ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளால அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே உலகத்தை பார்க்கும்படியாகவும் சந்தோஷமான உலகத்தை ரசிக்கும்படியாகவும் நம்மளால செய்ய முடியுதா? அது செய்தா தேவனுக்கு விருப்பமானதாக இருக்கிறது. இல்லாம நம்ம பரிசேயர் சதுசேயர் தான் இதுல கொஸ்டின் கேட்டாங்க, மக்கள் யாரும் கொஸ்டின் கேட்கல. உண்மையில சொல்ல போனா தேவனுக்கு இரிட்டேஷன் கொடுக்குற ஆள்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த பரிசேயர் சதுசேயர், இவங்க தான் தேவனுக்கு இரிட்டேஷன் கொடுக்கிற ஒருத்தங்களா இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க தான். சும்மா நம்ம இந்த பைபிளை வச்சுட்டே நம்ம என்ன பண்றோம், நம்ம வசனத்தை ப்ரீச் பண்ணல, வசனத்தை நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம, வசனத்தை கரெக்டா போதிக்காம, சும்மா வசனத்தை வைத்து விட்டு இன்னொரு ஆளை ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறோம். இது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம். அப்படி செய்கிறவங்க எல்லாமே பரிசேயர் சதுசேயர். இதில் எனக்கு டாபிக் இந்த ஃப்ளோ ஆஃப் த வேர்ட்ல வந்த ஒரு வார்த்தை. இதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த விபச்சார ஸ்திரியை கைகளை பிடிச்சிட்டு தேவனுக்கிட்ட கொண்டு போறாங்க. யார் கொண்டு போய்? பரிசேயர் சதுசேயர் கொண்டு போய் தேவன் முன்பாக விட்டுட்டு என்ன பண்றாங்க, கல்லெறியதுக்கு கல்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஒண்ணு ஆழம் மனசிலாக்கணும். இந்த உலகத்துல அந்த விபச்சாரி ஸ்திரீ எப்படி விபச்சாரத்துக்குள்ள மாட்டினான்னு தெரியல. அவளுடைய சூழ்நிலையா
இல்லைன்னா ஹஸ்பண்ட் கைவிட்டனாலையா, இல்லை ஹஸ்பண்டு இருக்க பிரவர்த்தினாலையா, இல்லை வருமானம் இல்லாதனாலையா, இல்லைன்னா வேற ஏதாவது காரணமா? அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையினாலதான் அவன் வந்து விபச்சாரத்துக்குள்ளாடி போய் விழுந்திருக்கான். அப்போ அது குறித்து வசனத்துல ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஏன்னா அது அல்ல வசனத்துல நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பாயிண்ட். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அநேக பேர் இந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலக சிற்றின்பத்திற்கையிலையும் இயேசு கிறிஸ்துவை மறந்து விட்டு, அந்த மெய்யான ஒரு கல்யாண காரியங்களை மறந்து விட்டு, நாம் எல்லாம் ஒரு கீழாக இருக்கிறோம், தேவன் தான் நமக்கு மேலானவர் அப்படின்னு ஒன்று அறியாம இந்த உலகத்துல உள்ள ஆசாபாசங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இந்த உலகத்துல செய்துட்டு இருக்கிற எல்லாருமே விபச்சாரிகள் தான். இதுல வந்து பொண்ணு ஆணனு கிடையாது. யாரெல்லாம் வந்து தேவனை முன்பாக நடத்திட்டு ஃப்ரெண்ட்ல தேவன் தான் முக்கியமோன்னு சொல்லிட்டு பிற்பாடு இந்த உலக காரியத்துல சுற்றி திரிகிறாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாமே ஒருவேளை காணிக்க கொடுக்கலாம், மெசேஜ் கேட்கலாம், நிறைய காரியங்கள் தான தர்மம் செய்யலாம், ப்ரேயர் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், அந்நிய பாஷா கூட பேசலாம். ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய துதி கன மகிமைன்னு சொல்றது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கணும். அதுதான் தேவன் விருப்பப்படுறார். இந்த பரிசுத்தமான வாழ்க்கையில வந்து எழுப்பப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பலியாக தான் போய் கொண்டிருக்கிறது. அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை வாழாம, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழாம, கொஞ்சம் கஷ்டங்கள் வந்த பொழுது, அல்ல சூழ்நிலைகள் மாறின பொழுது நம்ம நேரம் என்ன பண்றோம், உலக ரீதியா சாயிற எல்லா அனுபவம், காசை பார்த்த உடனே, வேலையை பார்த்த உடனே, அல்லனா அந்தஸ்தை பார்த்த உடனே, திடீர்னு நம்மளை 4 பேர் மதிக்கிற நேரம் தேவனை ஒதுக்கி வைக்கிறது, வசனத்தை விட்டு வெளியே வருகிறது, இல்லை சபையில நம்மளை ஒரு பெரிய ஆள் ஆக்கணும்னு நம்ம உடனே தேவனை விட்டு வெளியில வர்றது, என்னென்ன சபைக்கு ஒழுங்கா போன உடனே நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இனி கொஞ்சம் நேரங்கள் உலக ரீதியாக செலவிடலாம். நம்ம செய்யற வேலையில, நம்ம பேச்சுல, நம்ம கேட்கிற விதத்துல, பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், இதெல்லாம் வந்து மாற்றி நம்ம செய்யற எல்லாருமே விபச்சாரிகளா தான் இருக்கிறோம். தேவனை ஒதுக்கி விட்டு உலகத்திற்கு முன்மாதிரி கொடுக்கிற எல்லாமே விபச்சாரிகள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த விபச்சார சந்ததிகளை தேவன் அப்படிதான் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எதனால வந்துள்ளது கன்சர்ன் அந்த உலக ரீதியா சிக்கி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய அல்லாம அவங்க சிச்சுவேஷன் யாருக்குமே தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பைபிள் நான் படிச்சு அறிஞ்சவங்க பரிசெய்து சதிசெய்வார் என்ன பண்றாங்க, அந்த விபச்சாரிய கையும் களமா பிடிச்சு கொண்டாடுறாங்க. நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்மளை சுற்றி நிறைய பேர் தேவனுக்கு விரோதமாக தான் அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்க்ளூடிங் மீ, என்ன கூட இருக்கலாம். நானும் பரிசுத்தவான் எல்லாம் சொல்ல முடியாது. பட் என்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அவர் இந்த காலகட்டத்தில் என்ன நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல. ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு போவேன். அன்னைக்கு என்ன நியாயம் தீர்க்கிற நேரம் எனக்கு அவருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. நீ செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன். அப்ப நான் செய்த நன்மை அங்க வரும், நான் செய்த தீமை அங்க வரும். புரியுதுங்களா? பாவத்துல சிக்குண்டிருக்கிறவன் நரகத்துக்கு போயிடுவான். அப்போ மற்றபடி எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, நான் செய்த நன்மைக்கும் தீமைக்கும். அப்ப அது எனக்கு பலன் எனக்கு அங்க கூட வருதான். அப்ப என்ன நியாயம் தீர்க்கிறது? இந்த காலகட்டத்தில் என்ன நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல. இந்த காலகட்டத்தில் சிக்ஷைகள் இருக்கும், சின்ன சின்ன தண்டனைகளை கொடுப்பாரு, அதெல்லாம் நியாய தீர்ப்பு கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்தில் பைபிள் அறிந்த நாம் எப்படி இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். நாம பைபிளை படிக்கிறோம், பிரசங்கம் பண்றோம், மெசேஜ் கொடுக்குறோம், அது பண்றோம், இது பண்றோம். நம்மள எல்லாரும் ஒரு பெரிய லெவல்ல இருக்கலாம், இல்லைன்னா நம்மள ஒரு மதிப்பு கொடுத்து வச்சிருக்கலாம், நம்ம அனுபவத்துல பெரிய ஆளா இருக்கலாம், ஜெபத்துல பயங்கர தரித்து இருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், ஞானத்தில் வல்லவர்களா இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்மளை சுற்றி நம்மளை போல இல்லாத அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. கஷ்டத்தின் பாதையில ஓடிட்டு இருக்கிறாங்க, துக்கத்தின் பாதையில ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒரு குமுறுதல், அவங்க கஷ்டத்தின் பாதையில அவங்களுக்கு வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை அனுபவத்தினால தேவனை விட்டு மாறி போகிற அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறாங்க. மெய்யான மனவாளன் அறியாம
இந்த உலக ரீதியா சிற்றின்பத்துல சிக்கி சின்னாம்பனாகி உலக ரீதியா கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்பி ஓடுகிறவர்கள், எப்படியாவது நம்ம அந்த உலகத்துல வாழ்ந்து போகணும்னு நம்ம எடுக்கிற ஒரு தவறான முயற்சிகள் செய்யறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் நம்ம தேவனை அறிந்த மக்களுக்குள்ளாடி அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட பார்வையாளர்களாக இருக்கிறோம், இதுல எப்படி இருக்கிறாங்க, விபச்சாரிகளா இருக்கிறாங்களாம். கையங்களமா பிடிச்சிட்டு வந்தாங்களாம். பிடிச்சிட்டு வந்தது யாரு, பரிசுத்த சதுசேயர். ஏன்னா அவங்க கிளியர். அதனால நாங்க செய்யற காரியங்கள் ஒன்றும் இவன் செய்யவில்லை, இவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா செய்துட்டா, தேவனுக்கு விரோதமா செய்தா, இதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்பவும் அதே போலதான் ஒரு சபையிலையா இருக்கட்டும், ஒரு வீட்டிலேயா இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிற ஸ்தாபனத்திலையா இருக்கட்டும், நம்ம சொந்தத்திலையா இருக்கட்டும், பந்தத்திலையா நண்பர்கள்ட்டையா இருக்கட்டும், நாம இயேசு கிறிஸ்துவிட்ட எப்படி இருக்கிறோமோ அதுபோல அவங்க இல்லாதனால அவங்க எல்லாம் எப்படி என்ன சந்ததிகள், விபச்சாரத்தின் சந்ததிகள்னு நம்ம சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம். அவங்களுக்கு நம்ம எப்ப பார்த்தாலும் என்ன பண்றோம், நியாய தீர்ப்பு நம்ம செய்துட்டே இருக்கிறோம். நீ இதுல கரெக்ட் இல்லை, நீ அதுல கரெக்ட் இல்லை, நீ ஏன் அப்படி இருக்கிற, இது கடவுளுக்கு விருப்பம் இருக்கா, நீ எல்லாம் எப்படி இப்படி எல்லாம் இருக்கிற, கடவுள் உன்னை பார்த்தா விளங்கிடுவாரு. இந்த மாதிரி காட்டமான உபதேசத்தை எல்லாம் கொடுத்து யார் இருக்குன்னா ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, ஒருவேளை தேவனை அறிந்து மாறி நிற்பவர்களுக்கு, இந்த மாதிரி ஆள்களுக்கு, இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஆட்டோமேட்டிக்கா விபச்சாரிகள்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அவர்களை ஒதுக்கி வைக்கிறோம். நம்ம தெரிஞ்சு செய்யறதல்ல, நம்ம கொஞ்சம் வசனத்தை படிச்சிருக்கிறோம், நம்ம 4 பேருக்கு நன்மை செய்கிறோம்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம்னா தேவனையே சோதிக்கின்ற வண்ணமாக நம்ம என்ன கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுலதான் அந்த வசனம் அழகா சொல்லுது, விபச்சாரிக்கு என்ன சூழ்நிலை அவன் விபச்சாரம் செய்தான்னு உள்ளது அவளுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். இப்போ நான் என்ன சூழ்நிலையில இருக்கிறேன்னு உள்ளது எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். என்னுடைய சரீரமோ என்னுடைய வாழ்க்கை தோற்றமோ நான் நடக்கிற விதமா இல்லை, ஏன் டோர்ஸ் இப்படி இருக்கிறான், எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எப்படி இருக்கிறாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். நாம பரிசேயராகவும் சதிசேயராகவும் நம்ம இருக்கக்கூடாது. அதான் நான் சொல்ல வந்தேன், பரிசேயர் சதிசேயராகவும் நம்ம இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட ஒன்று போன மாத்திரத்துல இவங்க நினைச்சது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இப்போ பிடிச்சி எல்லாரையும் அடிச்சு ரெடியாக்கிடுவாரு, கல்லறையை சொல்லுவாரு. கல்லறையை சொன்னாருன்னா அவர் நீதி நியாயப்பிரமாணத்தை உள்ளாடி இருக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, ஒன்று போறாங்க. விபச்சாரத்தையும் பயந்து இருக்கிற ஒரு வார்த்தை அதுல பேசவே இல்லை, ஒரு வார்த்தை அவ பேசவே இல்லை. அது கவனிக்கணும், மௌனமா இருந்தா. ஏன்னா அவ செய்யற தப்பு அவளுக்கு நல்லா தெரியும், இதுக்கு நல்ல தண்டனையும் கொடுப்பாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அதுல இயேசு கிறிஸ்து யாருன்னு அதுல வெளிப்படுத்தினார், நானும் மனுஷனும் ஒன்றல்ல, நீ நினைக்கிறது போல ஆளு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மனசை அறிந்தார். மனசை அறிஞ்சனாலதான் அவரு நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனையை கொடுக்கல. இல்ல நீ கல்லறிங்க நீங்க சொல்ல ரைட்டுன்னு சொல்லல, அவரு நியாயப்பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். எழுதுனவருக்கு தெரியாதா நியாயப்பிரமாணத்தை எதுக்கு நான் கொடுத்தேன்னு? அவரையே டெஸ்ட் பண்ணதுக்கு சில பேர் பைபிள் எல்லாம் படிச்சுட்டு வராங்க. இந்த நாட்கள்லாம் அதுவும் நடந்துட்டு இருக்கு. பைபிள் படிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவ லாக் பண்ணி விடுறதுக்கு, இந்த வசனத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து கண்டிப்பா செய்வார், இந்த வசனத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து நடப்பிப்பார், இந்த மாதிரி பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏன்னு கூட எனக்கு தெரியாது. பட் நம்ம தேவன் வசனத்தை கொடுத்தவருக்கு வசனத்தை பற்றி நல்லா தெரியுதோ இல்லையோ, என்னுடைய இருதயத்தை பற்றி நல்லா தெரியும். நான் வசனத்தின்படி ஜீவிக்கிறானான்னு உள்ளது தெரியும், ஏன் வசனத்தை விட்டு மாறி நிற்கிறேன்னு உள்ளது தெரியும். பிரம்மண காலத்துல நம்மளை சுற்றி இருக்கிற விபச்சாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, உலக ஆசாபாசத்தை சிக்கி இருக்கிறவங்க. இவங்களை எல்லாம் உள்ளாடி கொண்டு வரணும்னா தேவனை அறிந்தவர்கள் ஞானத்தோடும் வசந்த கவனிப்போடும் அவர்களுக்கு புரியத்தக்க வண்ணமாக தேவன் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் சொன்னாலே வாழ்க்கை மாறிடும். அப்போ இந்த வந்தோடனே இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், இவங்களுக்கு சல்லியம் தாக்கம். அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஆறாவது வசனத்துலதான் குற்றம் சொல்ல காரணம் உண்டாக்கும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவை குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்தார். அப்ப தரையில எழுதிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு சல்லியம் தாங்க. இவர் என்ன பதில் கொடுக்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவதாக கல்லறைய கடவர்ன்னு சொன்னான். இதுல பாவமே இல்லைன்னு சொல்றாங்க, நீ முதல்ல கல்லறை அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஒருத்தனையும் காணல, சிறியோர் முதல் பெரியோர் வர. அப்ப கல்லறையை வந்துட்டாரெல்லாம் சின்ன பையன்மார்ல இருந்து பெரிய ஆள் வர, ஒரு ஆளை கொல்றதுக்கு கல்லோர வந்திருக்கானுங்க. இவனுங்களை என்ன பண்ணலாம்,
இந்த உலகத்துல தான் நடக்குது. ஒரு ஆளை கார்னர் பண்றதுக்கு கல்லோடு வருகிறவர் யாரு? பரிசெயர் சதிசெயமார். நாம பரிசெயராக இருக்கக்கூடாது, சதிசெயரமா இருக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாக நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவர் ஒரு ஆளுக்குள்ளார் இருந்தா அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன். பரிசுத்தாவியான ஜீவன் உள்ளவர், ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக வந்திருக்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளாடி பரிசுத்தாவியானவர் இருக்கிறாருன்னா நம்ம ஜீவனை எடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, ஜீவனை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கல் எடுத்துட்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை கேட்ட, பாவம் செய்யாதவன் கல் எறிப்பா அப்படின்னு. யாரையும் காணல. அப்போ ஆட்டோமேட்டிக் அவர் சொல்லுவாரு, இங்க யாருமே உன்னை நியாயம் தீர்க்க வரலையே, நீ இனிமே தப்பு பண்ணாத, இப்போ இது நான் உன்னை நியாயம் தீர்க்க முடியாத நான் வரலேன்னு அவர் சொல்லி என்ன பண்றாரு, அந்த கான்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்றாரு. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி அநேக பேர் இருக்கிறாங்க, விபச்சாரராக இருக்கு. ஒருவேளை நம்ம கூட விபச்சாரிகளாக தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் விட்டுருங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தால் கண்டிப்பாக அவர் மாற்றத்தை கொடுப்பார். என்ன விபச்சாரம்னா உலக சரீர ரீதியான விபச்சாரம் இல்லை, உலக ரீதியாக போகிற எல்லா அனுபவங்களும் தேவனுக்கு விரோதமாக விபச்சாரமாக தான் இருக்கு. அது பொண்ணோ பொருளோ காசோ பதவியோ அந்தஸ்தோ, இது உலகத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் ரீதியாக இருக்க எல்லா தொழில் விஷயமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் விஷயமா இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைன்னா சபையாக இருக்கட்டும், ஒரு கூடுகையா இருக்கட்டும், என்னென்ன காரியத்தில் நீங்கள் தலையிட்டு இருக்கீங்களோ, என்னென்ன காரியத்தில் நீங்கள் வந்து பயங்கர ஆக்டிவ் மோடில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வழுகி போகாதபடி நம்மளோட இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும். இதன் மூலமாக யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் நியாயம் தீர்க்கும்படியாக நம்மளை அவர் அனுப்பவில்லை. சத்திய வசனத்தை அன்போடு போதித்தா எல்லாரும் அன்பாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாங்க. இந்த விபச்சாரத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க, ஆசாபாசங்கள்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. இது மூலியமாக தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.